பேசும். இந்த அமெரிக்கா இப்போ சமீபத்தில் இந்த ட்ரம்ப் வந்த உடனே அவர் உலகம் முழுக்க வர்த்தக போர் துவங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வரி விதிக்கிறாரு. நம்ம மற்ற நாடுகளில் நாங்கள் வரி கம்மியாக விதிக்கிறோம். மற்ற நாடுகள் எங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அவங்க இறக்குமதி வரி அதிகமாக விதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீனா, மெக்சிகோ, கனடா, இந்தியா இப்படி எல்லா நாடுகள் மீது அதிகபட்ச வரியை உயர்த்தியிருக்கிறாரு. இந்த உயர்த்தியிருக்கிறார். அவர் சில வாதங்களை கொண்டு வர்றார். அதில் என்னென்னா, எங்கள் நாட்டில் உற்பத்தி செஞ்சிங்கன்னா வரி எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொள்கை இதுக்கு முன்னாடி எங்கே பின்பற்றப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அதாவது நம்ம இந்தியாவில் தான் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. எந்த நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் இப்போ அமெரிக்கா அதே மாதிரி எங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யுங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த எந்த பொருளுக்குமே அதாவது சைனா உட்பட்ட முக்கியமான நாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அதிகப்படியான வரி விதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை விஷயத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். இது உண்மையாக அந்த நாட்டுக்கு பலன் தரக்கூடியதா, இந்தியாவை பார்த்து அமெரிக்காவும் சூடு போட்டுக்குதா, அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குதா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு அது ஒரு வளர்ச்சியை கொடுத்துச்சு. இந்தியாவில் உற்பத்தி செய்யணுங்கிறத சில மாற்றங்களை கொடுத்துச்சு. இதே மாற்றம் அமெரிக்காவுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்மக்கிட்ட இருக்கிற வாய்ப்புகள், இதை இப்போ தொழிலாளர்கள் இதையெல்லாம் வச்சு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். நம்ம நாட்டில் ஏற்கனவே டெக்னிக்கல் மேன் பவர் அதிகமாக இருக்குது. குறைந்த சம்பளத்தில் இங்கே வேலையாட்கள் கிடைக்கிறாங்க, உற்பத்தி செய்ய முடியும். அதிக உழைப்பாளிகள் இருக்கிறாங்க இந்தியாவில். ஒரு வெளிநாட்டு நிறுவனம், அதாவது லேபர் ஓரியன்ட் அல்லது டெக்னிக்கல் மேன் பவர் ஓரியன்ட் ஒரு நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா, இந்தியாவில் அது உற்பத்தி செஞ்சால் குறைந்த விலையில் உற்பத்தி செய்ய முடியும். ஏன்னா நம்ம நாட்டில் காஸ்ட் ஆஃப் லேபர் குறைவு, உற்பத்தி செய்கிற பொருட்களுடைய விலையும் குறையும். அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். சரி, இது நம்ம நாட்டுக்கு சாத்தியமான விஷயம். இந்தியாவில் இருக்கிற அதிகபட்ச டெக்னிக்கல் மேன் பவர் உபயோகப்படுத்துறதுனால வேலைவாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அந்த வேலைவாய்ப்பு கூடுதலானாலும் ஒரு பொருள், நம்ம வாங்குகிற பொருளுடைய ஒரு பகுதி அது லேபர் காஸ்ட்டு கொடுக்குறோம். அந்த லேபர் காஸ்ட் இன்டர்ன் எங்கே வருது? இந்தியாவுக்குள்ளே தான் இருக்க போகுது. இப்போ அந்த ஒரு நிறுவனம் உற்பத்தி செஞ்ச பொருளுக்காக லேபருக்காக செலவு பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே இது? இந்தியர்களையே லேபராக யூஸ் பண்ணால் அந்த பணம் திரும்பி இந்தியாவுக்குள்ளே தான் இருக்க போகுது. அரசு வருவாயும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு வேளை மூலப்பொருட்களை வாங்கிறதுனால நம்ம வெளிநாட்டில் கூடிய அளவுக்கு அந்நிய செலவணி செலுத்த வேண்டியிருக்கும். சரி, அந்த நிறுவனத்துக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ சீனா, இந்தியா இரண்டு பக்கமே குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க. அங்கேயும் கிடைப்பாங்க, இங்கேயும் கிடைப்பாங்க. இப்போ இந்தியாவில் உற்பத்தி செய்யாமல் சீனாவிலே உற்பத்தி செஞ்சு இங்கே கொண்டுக்கிட்டு வந்தால் சீனா லேபர், அதனால் சீனாவுக்கு லேபர் காஸ்ட் முழுக்க போயிடும். சரி, ரெண்டாவது நம்ம அவங்களுக்கு வரி ஒரு குறிப்பிட்ட அளவு வரி செலுத்த வேண்டியிருக்கும் சீனாவுக்கு, அதனால கிடைக்கும் கூடுதலாக லாபம். இது எல்லாமே சேர்த்து நம்ம இந்தியாவை பணமாக தர வேண்டியிருக்கும். இப்போ இந்தியாவுக்குள்ளே அதே நிறுவனம் இருந்தால் சீனாவில் இருந்தோ அல்லது வேறு எந்த நாட்டில் இருந்தோ மூலப்பொருட்கள் அல்லது ஸ்பேர்ஸ் நம்ம வாங்கினா கூட இந்திய லேபருக்கு உரிய காசு நமக்கு தான் மீதம் படும். ஏன்னா குறைந்த விலையில் கொடுத்தா கூட சம்பளம் ஓரளவுக்கு பணமும் நமக்கு கிடைக்கும். அந்த நிறுவனத்துக்கும் உங்கள் உற்பத்தி செலவு குறைவாக இருக்கும். இதனால் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் எதுக்கு? அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கும். கரெக்டு. நம்ம நாட்டில் அதுக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து டெக்னிக்கல் மேன் பவரோ அல்லது சீப் லேபரோ நம்மளால் கொடுக்க முடியும். நம்ம நாட்டில் அதுக்குரிய பொட்டன்ஷியல் இருக்குது. மூணாவது மார்க்கெட்டிங். அவன் உற்பத்தி பண்ண மொத்த பொருளுமே நம்ம நாட்டுக்குள்ளேயே வாங்கிக்கிறதுக்குரிய கன்சியூமர் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ இதை பார்த்துட்டு அமெரிக்கா வரி விதிக்குது. என்ன வரி விதிக்குது? ஒவ்வொரு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெக்சிகோவுக்கு வரி விதிக்குது, கனடாவுக்கு வரி விதிக்குது, இந்தியாவுக்கு வரி விதிக்குது. இப்போ சீனாவுக்கு 10%, 20%, 56%, இப்போ 125% வரி விதிக்குது. இந்த வரியை யார் கட்ட போகிறாங்க? இது ஒரு அடிப்படை கேள்வி. வரி சீனாக்காரனா கட்ட போகிறோம்? பொருளை வாங்குற அமெரிக்கா